ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எதையும் தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம். நிறைய விஷயத்தை யோசித்து விட்டாய். இதற்கு மேல் என்னம்மா ஏதேதோ யோசித்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு எதற்கு? தேவையே இல்லாமல் புலம்புவதோ கவலை கொள்வதோ எதற்கு? நிம்மதியாக இருக்கப் போகிறாய். வாழ்க்கையில் சகலத்தையும் பெறுவதற்கான நேரங்கள் வந்துவிட்டது. யோகத்திற்கான அடுத்த கட்டத்தை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. இதில் எதற்கு உனக்கு தேவையில்லாத கலக்கங்கள், கவலைகள், மனபாரங்கள்? எதுவுமே வேண்டாமே. கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு அமைவதற்கு காத்திருக்கும் பொழுது நீயாகவே போட்டு இது நடந்துடுமோ அது நடந்து விடுமோ என்று நினைப்பது தவறில்லையா? தவறுதானே. உன்னை தேடி இப்பொழுது இந்த நொடி இந்த சாய் வந்திருக்கிறேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி தெரியுமா? பாக்கியம் என்பவள் உன் வாழ்க்கையில் எங்கோ ஒரு இடத்திற்கு போய்விட்டாள். அந்த தெய்வம், அந்த தெய்வதை, அதாவது பாக்கியம் தரும் தெய்வதை எங்கேயோ நம்முடைய வாழ்க்கையில் ஒளிந்திருக்கிறாள். எப்பொழுது தருவாள்? அவள் வந்து எனக்காக உதவி செய்ய மாட்டாளா அந்த தேவதை என்று நினைக்கிறாய். ஆனால் சில சூட்சமங்களை நீ பயன்படுத்தினால்தானே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வர முடியும். எல்லா விஷயத்திலேயே போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் உன்னால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணிக்க முடியுமா? பயணிக்க முடியாது தானே. நீ நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் செய். உன்னுடைய அதிர்ஷ்ட தேவதை உன் பக்கத்திலேயே வந்து நிற்கும். அதை நீ என்ன செய்யலாம்? இறுக்கமாக பிடித்து உன் வீட்டிலேயே வைத்து கொள்ளலாம். அதிர்ஷ்ட தேவதை என்பது யாருக்காவது எப்பொழுதாவது தான் வந்து அந்த அதிர்ஷ்டம் என்பதை தட்டும். அது தட்டும் பொழுது இறுக்கமாக ஒவ்வொன்றையும் பிடித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அவசியம் ஆகும். நீங்கள் மட்டும் பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட சிறப்பான ஆள் இங்கு இல்லை என்பதே அர்த்தமாகும். நிறைய முறை கவலைகளோடும் நிறைய முறை வருத்தத்தோடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இறந்துவிட்டாய். ஆனால் இதற்கு பிறகு கவலைகளோ வலிகளோ வேதனைகளையும் உனக்கு நான் தரப்போவது அல்ல. உனக்கு நான் ஒரு சூட்சுமமான வழியை காட்டப் போகிறேன். அந்த சூட்சுமமான வழியை நீ பயன்படுத்தும் பொழுது, இன்று மட்டும் நீ அங்கு சென்று வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் உனக்கு கிடைக்கும். உனக்கு இப்பொழுது என்ன தெரியுமா கவலை? தொழிலில் எப்பொழுது முன்னேற்றம், தொழிலால் எப்பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றி அடையும் என்பது மட்டுமே. சரியா? அந்த தொழிலால் உனக்கு வெற்றியை தருவது இந்த சாயின் கையிலேயே உள்ளது. சாய் சாய் சாய். 24 மணி நேரம் என்ன, எப்பொழுதும் எல்லா நேரமும் சாய் சாய் சாய். சாய் இல்லாமல் நீ இருப்பதில்லை. சாய்தான் எப்பொழுதும் உனக்கு துணை. கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு நானே தான் அனைத்தும். நிறைய பேருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறேன். உனக்கும் உறுதுணையாக இருந்து ஒவ்வொன்றையும் செய்வேன் என்று யோசிக்காமல் நீ என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? இந்த இடத்திற்கு மட்டும் போய் வர வேண்டும். இரவுக்குள் போய்விட்டு வந்துவிட்டாய் என்றால் இன்று இரவுக்குள்ளேயே நிறைய மாற்றங்களையும் நிறைய சுபத்துவமான விஷயங்களையும் நீ காண்பது உறுதியாகும். யாரை பார்த்தாலும் பயப்படாதே. யாரை பார்த்தாலும் நடுங்கி விடாதே. நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதானா என்ற ஒன்றை நினைத்து கதறிவிடாதே. வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. இங்கு நிறைய பேத்துக்கு மிகப்பெரிய வழியை கொடுப்பதும் வாழ்க்கை தான், மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதும் வாழ்க்கை தான். என்னவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும். சிறு வயதிலிருந்து கஷ்டங்கள், சிறு வயதிலிருந்து வேதனைகள், இதை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நல்லது நடக்கப் போகிறது. அந்த நல்லது எங்கிருந்து வந்தது என்றால் என்னிடமிருந்தே வந்தது. கூடிய சீக்கிரத்தில் நீ சந்திப்பாய். அதற்கு முன்பு இன்று மட்டும் உன்னுடைய ஊரில் இருக்கும் உன்னுடைய ஊரில் இருக்கும் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலிற்கு சென்று வா. அங்கு போய் 2 விளக்குகளை மட்டும் போடு.
2 விளக்குகளை மட்டும் போட்டுவிட்டு அந்த சிவனிடம் உன் மனதில் இருக்கும் அனைத்து விதமான பாரத்தையும் இறக்கி வைத்துவிட்டு வா. அந்த சிவன் நிச்சயமாக இன்று இரவுக்குள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியை உனக்கு தேடி கொடுப்பார். அவரிடம் உனக்கான திட்டங்கள் நிறைய உள்ளது. அது உனக்குத்தான் தெரியவில்லை. அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், ஏது திட்டம் வைத்திருக்கிறார் என்பது உனக்குத்தான் தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரிகிறது அவர் என்ன திட்டம் வைத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் உன்னை கஷ்டப்படுத்துகிறார் என்று. இந்த பூமியில் முதன்மை தெய்வம் என்பது சிவன், விஷ்ணு, பிரம்மர். இவர்கள் எப்பொழுதுமே நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்வாய், சிவனே என்னை காப்பாற்று என்பதை. அப்படி சிவன் மீது நீ அக்கறை கொண்டு, சிவன் மீது நீ பக்தியை கொண்டு, சிவன்தான் எல்லாம் என்று காத்து கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்வில் யார் துரோகம் செய்வாய்? சூட்சும வழிகளை சொல்லும் பொழுது அதை பிடித்து கொள்ள வேண்டும். அதை பிடித்து கொள்ளாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாதே, எனக்கு இது தெரியாதே, அது தெரியாதே என்றெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கு பிறந்து விட்டீர்கள் என்றால் அனைத்தையும் கடக்க வேண்டும். இன்று நீ உன் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வா. அங்கு 2 விளக்குகளை போடு. 2 விளக்குகளை போட்டுவிட்டு சிவனிடம் உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான பாரங்களையும் கொட்டிவிட்டு வா. சிவன் ஆனவர் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் இன்று மாபெரும் திருப்பு முனையான நாள். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ நிறைய சௌபாக்கியத்தை பார்க்க இருக்கிறாய். நிறைய அசிங்கங்களை பார்த்த உன் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் நிறைய ஐஸ்வர்யங்களையும் காண நீ இருக்கிறாய். யாரை கண்டும் அஞ்சாதே. இவர்கள் இப்படி செய்வார்களோ, அவர்கள் அப்படி செய்வார்களோ என்று நினைக்காதே. யார் எப்படி செய்தால் என்ன, உன் வாழ்க்கையில் சௌபாக்கியங்களை நான் கொடுப்பேன். எதிரிகளை அழிப்பேன். எதிரிகள் உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக எடுப்பேன். நீ தவற விட்டு விடாதே கண்மணி என்று சிவன் கோவிலுக்கு போய் 2 தீபத்தை, நெய் தீபத்தை போட்டுவிட்டு வா. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்கள் நீயே பார்த்து வியப்பாய். தவறு செய்தவன் எப்பொழுது மன்னிப்பு கேட்கிறானோ அப்பொழுதே அவன் நல்லவனாக மாறுகிறான். நீ நல்ல பிள்ளை. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை நீ பார்த்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்தும் நான் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இனிமேல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் உன் வாழ்க்கையில் சகலத்தையும் நான் நல்லபடியாகவே கொடுப்பேன். நீ உன் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையோடவே இருப்பீர்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.